ஏன் சார் பயந்துட்டீங்களா? உட்காருங்க. எனக்கு பாதுகாப்பு இல்லைன்னு மத்தவங்க நினைச்சிட கூடாதுங்கிறதுக்காக எங்க அண்ணா கஷ்டப்பட்டு இதை பழகிருக்காரு. உங்க அண்ணனுக்கு எப்படி கண்டுபோச்சு? நாங்க பிறந்து வளர்ந்ததெல்லாம் மலேசியாவா இருந்தாலும் எங்க பூர்வீகம் தமிழ்நாடுதான். மலேசியாவில எங்க அப்பா சம்பாதிச்சு சேர்த்த சொத்தை எல்லாம் இன்னைக்காவது ஒரு நாள் தமிழ்நாட்டுக்கு திரும்பி வருவோங்கிற நம்பிக்கையில படேசாவை பார்ட்னரா சேர்த்து இன்வெஸ்ட் பண்ணாரு எங்க அப்பா. ஆனா அந்த படேசா ஆளை வச்சு எங்க அப்பாவை கொண்டுட்டா. மலேசியால இருந்து திரும்பி வந்த நானும் எங்க அண்ணனும் எங்க சொத்தை திருப்பி கேட்கறதுக்காக படேசா வீட்டுக்கு போனோம். ஹாய் ஓல்ட் கைஸ், எங்க வந்தீங்க? எங்களுக்கு நியாயமா கிடைக்க வேண்டிய சொத்தை திருப்பி கேட்க வந்திருக்கோம். செத்த பணத்தை எப்படா தோண்டி எடுத்திருக்கீங்க? படேசா பாக்கெட்டுக்குள்ள வந்த பணத்தை எவன்டா திருப்பி வாங்கியிருக்கான்? எங்க வீட்டுல வேலை பார்த்த 100 வேலைக்காரன்ல நீ ஒரு வேலைக்காரனா வேலை பார்த்த. ஆனா இன்னைக்கு உங்ககிட்ட 100 பேர் வேலை பார்க்கறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் எங்க அப்பா தான். தயவு செய்து எங்க சொத்தை திருப்பி கொடுத்துரு. இவங்களோட மனுஷங்க பேச முடியாதுடா. நம்ம நாய்களை அவுத்து விடுங்க, அதுக்கு பேசட்டும். இந்த விஷயத்துல நீங்க என்கிட்ட என்ன உதவி எதிர்பார்க்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. சார், இந்த கேஸை நீங்க தான் எடுத்து நடத்தணும். எங்களுக்கு நியாயமா கிடைக்க வேண்டிய சொத்தை நீங்க தான் எப்படியாவது வாங்கி கொடுக்கணும். படேசாப்புடைய எல்லா கம்பெனிக்கும் நான் தான் லீகல் அட்வைசர். நான் வேலை பார்க்குற முதலாளி எதிர்த்து என்னால எப்படி கேஸ் நடத்த முடியும்? ஊர்ல எவ்வளவோ வக்கீல் இருந்தாலும் படேசாப்ட்ட நீங்க தான் லீகல் அட்வைசரா இருக்கீங்க. அதனாலதான் உங்களை செலக்ட் பண்ணோம். எங்களுக்கு சேர வேண்டிய சொத்தெல்லாம் உங்களால தான் வாங்கி கொடுக்க முடியும். ப்ளீஸ். I am very sorry. உங்க கேஸை நான் ஒத்துக்கிறேன். என்னம்மா பக்கத்து விட்டு பட்லே மாமாவை இன்னைக்கு என்ன ரொம்ப ஆச்சரியமா பாக்குறிய? அங்கிள், இன்னைக்கு தேதி என்ன? 1ஆம் தேதி. இல்ல, பொய் சொல்றீங்க. ஏம்மா? நீங்க குடிக்காம வந்திருக்கீங்க. அக்கா அக்கா, அங்கிள் குடிக்காம வந்திருக்காரு. இன்னைக்கு 1ஆம் தேதி ஆச்சே. அண்ணே, நீங்க குடிக்காம வந்திருக்கீங்களா? உண்மைதானா? அதை ஏம்மா கேக்குற? இன்னைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு ரெவன்யூ ஸ்டாம்ப்ல கையெழுத்த போட்டு சம்பளத்தை வாங்கிட்டு குடிச்சிடலாமா திருந்திடலாமான்னு குழப்பத்துல நின்னுகிட்டு இருந்தேன். எவ்வளவு உள்ள புகுந்து மங்களம் ஆடிட்டாமா. பிக் பாக்கெட் அடிச்சுட்டானுங்கம்மா. அப்ப எவனோ மொத்தம் பிக் பாக்கெட் அடிச்சதுனாலதான் குடிக்காம வந்திருக்கீங்க. ஆக மொத்தம் மாச சம்பளத்தை வீட்டுக்கு கொண்டு வரதுலன்னு ஒரு முடிவோட இருக்கீங்கல்ல? வாயா திருட்டு மொழி. 1ஆம் தேதியானா ஓசியில தண்ணி வாங்கி கொடுக்கிற பார்ட்டி மிஸ் ஆயிடுச்சேன்னு வீடு தேடி வந்துட்டியா? ஒன்னெல்லாம் ஜெயபாஸ்கர், மை பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட், எவனோ ஒருத்தன் என் பணத்தை பிக் பாக்கெட் அடிச்சுட்டான்டா. அவன் உருப்பிடுவானா? நாசமா போயிடுவான். மங்களம் பாடிட்டானுங்களே. பாடுனது நான் தான் சார். ஐ ஆம் த சிங்கர். என்ன சொல்ற? என்ன சார் சாவகாசமா உங்க பாக்கெட்டுக்குள்ள கை விடுற? நீங்க இந்த பஃபலோ மேல ரெயின் பெஞ்ச மாதிரி அப்படியே இருக்கு. யூடியூப் ரூட்டஸ் காலேஜ்ல
நான் இதெல்லாம் உனக்கு சொல்லி தரலடா. நல்லா தீவிரமா யோசிச்சு பாத்துங்க. எப்படி இருந்தாலும் அவர் மாச சம்பளத்தை வாங்கி குடிச்சிருவாரு. அப்புறம் என்ன மாதிரி எவனாவது ஒரு இளிச்சவாய் சோடா புட்டி கிடைப்பான். அவர் ரொம்ப நாளா ஒரு கசங்கல் 20 ரூபா நோட்டை வச்சிருப்பான். அதையும் வாங்கி பிளாட்ல சாராயம் குடிச்சிருவாரு. அப்புறம் நீங்க டென்ஷன்ல என்ன காய்கறி கடையில இருந்து பார்பர் ஷாப் வரை கண்ணாப்னான்னு ஏறுவீங்க. எனக்கு மானம் போயிடும். அதனால எப்படியாவது திஸ்டிங்க உங்க வீட்டை கொண்டு வந்து சேர்த்துங்கிற முடிவுல பிக் பாயிண்ட் அடிச்சிட்டேன். பாருங்க, இதுதான் மாச சம்பளம். ஒரு 350 குறைய ஆட்டோக்காக எடுத்துட்டேன். வரேங்க. கடைசி ஒரு வார்த்தைங்க, ரொம்ப சென்டிமெண்டான விஷயம், நல்லா கேட்டுங்க. தப்பா ஒருத்தர் நினைக்கிறதுல தப்பு இல்லைங்க. ஆனா தப்பா ஒருத்தர் தப்பா நினைச்சதுக்கு அப்புறம் அவர் தப்பே செய்யறேன்னு தெரிஞ்சுட்டு அந்த தப்பு நினைச்சு நம்ம தப்பா வருந்திக்கிட்டு இருக்கு. வேற மாதிரி ஆரம்பிச்சிருக்கணும், நினைச்ச இடத்துக்கு வந்து சேர முடியல. டோட்டலி டோன்ட் மிஸ்டேக் மீ. இவன் கண்டி கோர்ட்ல ஆர்கியூ பண்ணா நெத்தி அடி. அம்மா, என்ன ஒரு 200 ரூபாய் இருந்தா கூட. ஜெயபாஸ்கர், நான் திருந்துட்டேன்டா. நான் திருந்துட்டேன். வேற வழி இல்லாம திருந்துட்டேன். ஹலோ, நில்லுங்க. நான் ஏன் உங்களை கூப்பிட்டேன் தெரியுமா? தெரியுங்க, ஆட்டோ காசு 350 தானே. ஐயோ, அது இல்லைங்க, அதை நீங்களே வச்சுக்கோங்க. அன்னைக்கு உங்களை பத்தி நான் சோடா புட்டி, திருட்டு மொழின்னு அசிங்கமா என்னென்னவோ பேசி உங்களை நான் ரொம்ப நாரடிச்சிட்டேன். அன்னைக்கு நீங்க எங்க அண்ணனுக்கு உதவி செய்யறதுக்காக வந்தப்ப கூட உங்களை பத்தி நான் தப்பா தான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு இப்ப மன்னிப்பு கேட்டுட்டு போகலான்னு தான் வந்தேன். அன்னைக்கு நீங்க சொன்னீங்களே, தப்பா நினைக்கிறது தப்பு இல்லைங்க, ஆனா தப்பா ஒருத்தரை பத்தி தப்பா நினைக்கிறது எவ்வளவு பெரிய தப்புன்னு தப்பா நினைச்சு நான் புரிஞ்சுக்கிட்டேன். இதே நான் அன்னைக்கு சொல்ல வந்தது. அப்பா, சொல்லிட்டு அங்கேயே நிக்கிறீங்க. வெக்கமா இருக்கு. எனிஹோ, நாம ஒண்ணு செஞ்சுட்டோம். சார், அவரை விட்டுருங்க சார். என்னம்மா பாவம், ஏண்டா 12 பிப்பேட் அடிக்கிற? துலுக்கான முன்னாடில இருக்காங்க. நீ வந்து ஜெயபாஸ்கர் எப்பவும் பிரிஸ்கா அலர்ட்டா இருப்பேன். இன்னைக்கு நான் ரொம்ப டல்லா இருக்கேன். எனி ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். வந்து ஒரு விஷயம் சார், அதை உள்ள வைக்கவும் முடியல, வெளியே சொல்லவும் முடியல. என்ன பண்றது, தலையே வெடிச்சிடும் போல இருக்கு. ஏன் சார் சிரிக்கிறீங்க? சித்து பைரவி டைம்ல எனக்கு அந்த ப்ராப்ளம் இருந்தது. இப்போ அது உனக்கு வந்துடுச்சா? என்ன விஷயம்னு என்கிட்ட சொல்லு. யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். சார், எங்க சீனியர் லாயரோட ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அவங்கள பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அட பாவி, அவன் உனக்கு மதர் மாதிரி. அவள போய் இவ்வளவு கீழ்த்தரமா பேசுறியே. வாட் a bad fellow you are. You are a cheating fellow. சார் நிறுத்துங்க சார். அந்த அம்மா தங்கமான பொம்பளை தானே. She is not a gold. She is a platinum. அவங்களுக்கு போய் ஒரு துரோகம் பண்ணிருக்காரு. அவருக்கு தெரியாம ஒரு சின்ன வீடு செட்டப் பண்ணிருக்காரு. இத மாமி கிட்ட சொல்லிட்டியா? எப்படி சார் சொல்றது? எப்படி சொல்றதா? நீ என் பின்னாடியே வா. நீ வெளியில நின்னுக்க. உள்ள போய் நான் மாமி கிட்ட சொல்றேன். நீ பார்த்து கத்துக்க. ஐயோ வேண்டாம் சார், குடும்பம் பிரிஞ்சிரு சார். பெரிய குடும்பத்துல சொன்னா தான் சின்ன குடும்பம் பிரியும். இந்த விஷயத்த மாமி காதுல போட்டா மாமி உள்ள பூந்து அடிக்கிற லூட்டில அந்த டிக்கெட் காலி. இந்த வீடுதான். இதுவா? என்ன விஷயம்? நீ வா சொல்றேன். வாங்க. அடியே, இறங்கி வெளிய வாடி. யாத்துக்கார முந்தானையில முடிஞ்சிரட்டோங்கிற திமிர்தான நோக்கு. நீ வெளிய வாடி சொல்றேன். என் வாழ்க்கையை நாசமாக்கி விட்டாளே பாவி. இன்னைக்கு நோக்கு வெஞ்சாமர வீசிட்டு தான் இருக்க போறேன். ஏன் மேம் இப்படி ரோட்ல என்ன அசிங்கமா கத்திட்டு இருக்கீங்க? நான் கத்துறேனா? இது யாரு? பாத்துக்கார? ஆமா. இன்னொருத்தைய வச்சிட்டா பாத்துட்டு சும்மா இருப்பியா? அது அப்படி. அதான் விஷயம். கட்டியானோ போ வேலைய பாத்துங்க. ஃபேமிலிங்கிறது டெம்பிள் மாதிரி. அது கண்ணா அப்படின்னா நெறிஞ்சு விழுந்துடக்கூடாதுன்னு தான் மாமி கிட்ட சொன்னேன். ஆனால் அது இந்த அளவுக்கு பிரச்சனை ஆகும்னு நான் நினைக்கல. ஐம் சாரிடா, என்னை மன்னிச்சிடுறா.
யூ ஆர் நாட் மை ஃப்ரெண்ட். இனிமே என் மூஞ்சிலையும் முழிக்காத. டேய், நாளையில இருந்து நீ வேலைக்கு வரக்கூடாது. நான் செத்தா கூட என் மூஞ்சில முழிக்க கூடாது. சார் சார் நான் நல்லா சின்சியரா ஒர்க் பண்ணுவேன் சார். காலேஜ்ல கோல்டு மெடல் எல்லாம் வாங்கியிருக்கேன் சார். காசு கொடுத்து வாங்கல சார், படிச்சு வாங்கியிருக்கேன் சார். சார் ப்ளீஸ் சார், நான் சொல்றது ஒரு சார் சார் சொன்னா கேளு மிஸ்டர். உங்க சீனியருக்காவது ஒரு சின்ன வீடு தான் இருக்கு, எனக்கு 3 சின்ன வீடு இருக்கு. உன்னை சேர்த்துக்கிட்டு யார் உத வாங்குறது? போயா. அவனை பத்தி என்கிட்ட சொல்லாத சார். கூட பிறந்தவ செத்து போயிட்டாளங்கிற ஆத்திரத்தில் நீங்க இருக்கீங்க. ஆனா அதே மாதிரி ஆத்திரப்பட்டு உண்மையான குற்றவாளி தப்பிக்க விடக்கூடாது இல்லையா? அதனால தான் கேட்கிற, தயவு செய்து சொல்லுங்க. அந்த காம வெறி பிடிச்ச மிருகம் தன்னோட ஆசைக்கு இணங்கலுங்கிறதுக்காக என் தங்கச்சிய கொடூரமா கொலை பண்ணிருக்கான். வேலிக்கு ஓனா சாட்சிங்கிற மாதிரி அவனுக்கு வக்காலத்து வாங்க நீ வந்திருக்கியா? சார், உங்க தங்கச்சியோட உயிர் போயிடுச்சுங்கிற கோவத்துல ஒரு தாயோட தாலி பறிபோக காரணமா இருக்காதீங்க சார். சொத்தை மீட்கிறதுக்காக சொந்த பூமிக்கு வந்தேன். எனக்கு இருந்த ஒரே சொந்தத்தையும் தொலைச்சிட்டு நிக்கிறேன். என் ஆத்திரத்தை தூண்டாத. அந்த கொலைகாரனை பத்தி பேசாத. சார், நான் சொன்னா நம்புங்க சார், அவர் இந்த கொலையை பண்ணல சார். Get out. சார், அதுக்குள்ளார சாட்சி வேணால கொண்டு வந்து நிறுத்த முடியும். Get out. சார் ப்ளீஸ் ஒரு தடவை. Get out. என்ன கொலைகாரனை நேர்ல பாத்தியா? ஆமா, அன்னைக்கு நான் சொன்னப்ப நம்ப மாட்டேன்னு சொல்லிட்டீங்கல்ல, அதே ஆளுதான். அந்த வீட்டை விட்டு வெளியே ஓடி வரும்போது என் கண்ணால பார்த்தேன். ஆமா, நீ எதுக்காக அங்க போன? ஐயோ, கொலைகாரே, கொலைகாரே, யாராவது ஓடி வாங்களே, ஓடி வாங்க. கொலைகாரே, சீக்கிரமா ஓடி வாங்களே. இங்க வாங்க. அதோ அதோ கொலைகாரன் ஓடிட்டு இருக்கான். அது போய் பிடிங்க. கொலைகாரே, சீக்கிரமா போய் பிடிங்க. எங்க அண்ணா ஓடி? யாராவது போங்க, போய் பிடிங்க. ஆயுள் தண்டனை கைதியா சென்ட்ரல் ஜெயில இருக்கிறவன் எப்படி வெளியே வந்து ஒரு கொலை பண்ண முடியும்? ஏன் அவன மாதிரி இன்னொருத்தர் இருக்க கூடாது? கிழிஞ்சிட்டு போ. சினிமாலேயே இப்ப டபுள் ஆக்ட் போட்டதை விட்டாங்க, வாழ்க்கையில எப்படிமா முடியும்? ஒரு சமயம் யாராவது அவனுக்கு பணம் கொடுத்து கொலை பண்ண சொல்லிருப்பாங்களோ? ஏங்க, அவனே ஒரு ஆயுள் தண்டனை கைதி, ஆயுசு பூரா ஜெயில இருக்க போறவன். அவன்கிட்ட கொண்டு போய் பணத்தை கொடுத்தா அதை வச்சுக்கிட்டு ஜெயில என்ன பண்ணுவான்? பேருதாம ஆயுள் தண்டனை. சாகிற வரைக்கும் ஜெயிலுக்குள்ளேயே இருக்க போறான். அதுவும் காந்தி ஜெயந்தி அப்படி இப்படின்னு போயிருச்சுன்னா 6-7 வருஷத்துல வெளியே வந்துட்டு போறான். வந்து அந்த பணத்தை வச்சு ஜாலியா இருக்க போறான். யோ சார். அந்த ரெக்கார்ட் ரூம்ல ராபர்ட்டோட ஃபைல் இருக்குது, எடுத்துட்டு வா. எஸ் சார். சார் இந்தாங்க சார். தேங்க்யூ சார். டேய், அவன் ஜெயிலுக்கு போறதுக்கு முன்னாடி எங்க பேங்க்ல தான் அக்கவுண்ட் வச்சிருந்தான். இந்த பேப்பர்ல அவன் பேரு, அவன் அட்ரஸ், அவன் ஜெயிலுக்கு போன தேதி எல்லாத்தையும் குறிச்சு கொடுத்துருக்கேன். அவன் ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் அவன் அக்கவுண்ட்ல யாராவது பணம் கட்டியிருக்காங்களா, அப்படி கட்டியிருந்தா எந்தெந்த தேதியில எவ்வளவு அமௌண்ட் கட்டியிருக்காங்க அப்படிங்கிற டீடைல்ஸ் இன்னைக்கு சாயந்தரம் 4 மணிக்குள்ள எனக்கு வேணும். என்ன? ஏங்க, இந்த வீட்டுல ராபர்ட்னு ஒருத்தர் இருப்பாரு. அந்த ஆளும் கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போய் 4 வருஷம் ஆச்சு. என்ன சார், என்ன வேணும்? என்னங்க, அவங்க சம்சாரம் இருப்பாங்களே? சம்சாரம் இல்லைங்க, அவனை வச்சிருக்கா. வச்சிருக்காளா? உனக்கு எதுக்கடி ஊரம் போடி உள்ள? இல்ல சார், அதுல ஒரு முக்கியமான பிரச்சனை இருக்கு. அது ஒரு மாசம் ஹைதராபாத்ல இருக்கும், இன்னொரு மாசம் வைசாக்ல இருக்கும். இன்னைக்கு எங்க போயிருக்கான்னு யாருக்கு என்ன சார் தெரியும்? இன்னைக்கு விஜிபில டான்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க. புருஷங்காரன் எங்க போயிருக்கான்னு கேட்டா தெரியாதும்பா. பக்கத்து வீட்டுக்காரன் எங்க போயிருக்கான்னா பளிச்சுன்னு சொல்லிடுவா. போடி. தண்ணிக்கு போறவ ட்ரெஸ்ஸ பாத்தீங்களா? இந்த ஏரியாவுக்கு சகோதரி தான் செய்தி பரப்பு செயலாளர் போல இருக்கு. பிஜேபி போகணுமா? சார், என்ன வேணும்? 1 பாட்டில் கோனியாக் பிராண்டி. சார், விட்டுட்டேன்னு சொன்னீங்களே. ஜெயபாஸ்கர், விட்டுட்டேன், வேற வழி இல்லாம விட்டுட்டேன். இன்னைக்கு ஒரு நாளைக்கு நீ என்ன விட்டுடு. சார், உங்களுக்கு? நோ, he is not alcoholic. அவனுக்கு மாத்திரம் ஒரு 2 கிளாஸ் எலுமிச்சம்பழம் ஜூஸ் கொண்டா போ. ஜெயில ஆயுள் தண்டனை கைதியா இருக்கிற ஒருத்தன் வெளியில வந்து கொலை செஞ்சுட்டு போறாங்கிறத என்னால நம்பவே முடியல. சார், நிச்சயமா அவன் தான் கொலைகாரன். he is a paying killer. அவன் சொல்றது கரெக்ட் சார். அபிஷியலா
ஆயுள் தண்டனை கைதியா இருக்கிற ராபர்ட்டோட அக்கவுண்ட்ல எதுக்காக சௌடாம்பிகா ஃபைனான்ஸ் பெரிய பெரிய அமௌண்ட்டா போட்டிருக்கணும்? ஆமா சார், என்னைக்கெல்லாம் அவனோட அக்கவுண்ட்ஸ்ல பணம் போடப்பட்டிருக்கோ அதுக்கு அடுத்த நாள் கொலை நடந்திருக்கு சார். கொலை செய்யப்பட்ட அத்தனை பேருமே ஏதோ ஒரு விதத்துல சௌடாம்பிகா ஃபைனான்ஸுக்கு சம்பந்தப்பட்டவங்க. சௌடாம்பிகா ஃபைனான்ஸ்ல வேலை செய்யற ஒருத்தர் முக்கியமான எவிடன்ஸ் என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தாரு சார். ஆனா அவரை ஷூட் பண்ணிட்டாங்க. அந்த எவிடன்ஸ் என்கிட்ட இருந்து பறிக்கிறதுக்கும் பயங்கரமான முயற்சிகளா நடந்துச்சு. ஆனா நான் எப்படியோ சமாளிச்சு அதை என்கிட்ட வச்சிருக்கேன் சார். ஆமா, அதுல என்ன இருக்கு? அந்த பைக்குள்ள 5 ஃபைல் இருந்துச்சு சார். ஆனா அதுல இருந்த பேப்பர் எல்லாமே வெள்ளை பேப்பர்ஸ், சில ஸ்டாம்ப் பேப்பர்ஸும் இருந்துச்சு. ஆனா அதுல எதுவுமே எழுதப்படல. என்ன பொறுத்த வரைக்கும் கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஒரு எழுத்துக்கள் அதுல இருக்கணும்னு தான் நினைக்கிறேன். அப்புறம் வந்து ஒரே மாதிரி 4 டிஜிட்டல் வாட்ச் இருந்துச்சு சார். அந்த பைக்குள்ள ஏன் அந்த வாட்சுகள்லாம் வந்துச்சுன்னு யோசிச்சு பார்த்து எனக்கு எதுவுமே தோணல. உள்ள இருக்கிற கைதியும் ஒண்ணுமே இல்லாத பேப்பரையும் வச்சுக்கிட்டு சோஷியல் ஸ்டேட்டஸ் இருக்கிற ஒரு பெரிய மனுஷனை கொலையில சம்பந்தப்படுத்தி பேசுறீங்களே, இதுதான் நீங்க லா காலேஜில் படிச்ச லட்சணமா? ஒண்ணுமே இல்லாத பேப்பரை பறிக்கிறதுக்கு அவன் ஏன் சார் இவ்வளவு முயற்சி பண்ணா? இப்பெல்லாம் தப்பு பண்றதே பெரிய மனுஷங்க தான். துண்டு போட்டவனுங்களாம் துகுடா பசங்க ஆயிட்டானுங்க. நீங்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து இன்வால்வ் ஆகி என்னோட பிரில்லியன் ஸ்டூடெண்ட் ஜெயபாஸ்கருக்கு ஹெல்ப் பண்ணுங்க. இதோ பாருங்க மிஸ்டர் ஜெயபாஸ்கர், ஆயுள் தண்டனை கைதி ராபர்ட் தான் கொலகாரன்னா கொலை நடந்தப்போ அவன் ஜெயிலுக்குள்ள இல்லைங்கிறது நிரூபிக்கணும். அல்லது இனிமேலாவது அவன் ஜெயில இருந்து வெளியில வர்றப்போ கையுங்களமா அவனை பிடிக்கணும். உங்ககிட்ட இருக்கிற ஒயிட் பேப்பர்ஸ் எல்லாம் எங்கிட்ட கொண்டு வந்து கொடுங்க. எங்க கெமிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு அதெல்லாம் அனுப்பிச்சு அதுல ஏதாவது எழுத்துக்கள் இருக்கான்னு நாங்க கண்டுபிடிக்க முயற்சிக்கிறோம். ஓகே? தேங்க்யூ சார். நாங்க வரோம் சார். உங்க போன் நம்பர் கொடுத்துட்டு போங்க. ஏதாவது தகவல்லாம் உடனே கான்டாக்ட் பண்றோம். தேங்க்யூ சார். 474849 474849. என்ன சார் அது? அவர் சொன்ன நம்பரை ரெக்கார்ட் பண்ணேன். அப்படி பண்ணலாமா சார்? ஓ எஸ் சார், எனக்கு கிடைச்ச வாட்சில் கூட இதே மாதிரி நம்பர்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஒரு சமயம் முக்கியமான எவிடன்ஸை பத்தின டீடைல்ஸ் எல்லாம் அதுல அவங்க ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கலாம் இல்லையா? ஓஹோ, அப்படியா? இட் இஸ் பாசிபிள். வரேன் சார். அண்ணே, ரூமை கூட்டும்போது இந்த சலான் கீழே கிடந்தது. செலானா? என்ன செலான்? பேங்க் சலான். ஆனா இது நம்ம அக்கௌண்ட் இல்ல. எந்த பேங்க் அது? இந்தியன் பேங்க்ண்ணே. அக்கௌண்ட் நம்பர் 612. அந்த ஆயுள் தண்டனை கைதி ராபர்ட் பேர்ல சௌடாம்பிகா ஃபைனான்ஸ் பணம் கட்டாங்க. அந்த பணத்தை வாங்கிட்டு தான் அவங்க தங்கச்சி கொலை பண்ணாங்க. இது உண்மை. உண்டா? நீ போய் வக்கீல் ஜெயபாஸ்கர்ட்ட நிரோஷா கொலை வழக்குல முக்கியமான எவிடன்ஸ் கிடைச்சிருக்குன்னு சொல்லி கூட்டி வா. சீக்கிரம் போ.